ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 ஹாட் ஐடி ஜாப் ரோல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2023 என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜாப் ரோல்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். இல்லாமல் நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலுமே கூட சரி, நம்மளோட சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளோட சேனலில் ஐடி ரிலேட்டடான வீடியோஸ் ஆல்ரெடி நிறைய போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5 ஹாட் ஐடி ஜாப் ரோல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எதனால அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாக்கோ இல்லை டேட்டா சயின்டிஸ்ட் அனலிஸ்டோ அந்த மாதிரி ரோல் தான் எடுத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டியூட் சைடு போகிறாங்கனாலும் மோஸ்ட்லி ஒரு ஃபார்மேட்டில் இப்போ 4-5 ரோல்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அதை தான் போய் படிக்கிறாங்க. ஸோ அப்படி படிக்கிற மூலிமா அதுக்கு ஃபியூச்சர் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எதுக்குமே நல்லாவே ஃபியூச்சர் இருக்குது. நாமளும் நிறைய இதில் பேசியிருக்கோம். பட் ஃபியூச்சர் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் அதுவே படிச்சுட்டு இருக்கனால ஓப்பனிங்ஸ் இப்போ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் இப்போ நிறைய பேர்த்தோட பேசுறதுனால என்னால் பார்க்க முடியுது. டேட்டா அனலிஸ்ட்டோ சயின்டிஸ்ட்டோட ஃபுல் ஸ்டாக்காக முடிச்சாங்க ப்ரோ, ஜாப் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ ஸ்டாப் லேர்னிங் திஸ் நான் போட்டிருந்த வீடியோக்கு வேறு ரோல்ஸ் சொல்லுங்கள் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணீங்க. ஸோ இந்த ரோலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் புதுசாக, நான் ஆல்ரெடி சொல்லாத ரோல்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டாக இப்போ நம்ம என்ன ரோலை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு பாட்காஸ்ட் போட்டிருக்கோம். ஆல்ரெடி சேல்ஸ்ஃபோர்ஸோட ரோட் மேப் போட்டிருக்கோம். நான் எப்போவுமே சொல்கிற விஷயம், சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு ஒரு நல்ல டிமாண்டும் இருக்குது, ப்ளஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ்க்கு ஒரு நல்ல சேலரி இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஜாவா டெவலப்பர் அளவுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் நல்ல ஒரு ரேஞ்சில் சேலரி எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் இந்த சேல்ஸ்ஃபோர்ஸை ஏன் நிறைய பேர் பிக் பண்ண மாட்டாங்க, ஏன் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நான் இன்ஸ்டியூட் வச்சிருக்கவங்க அந்த மாதிரி அவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், சேல்ஸ்ஃபோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த எல்லா இன்ஸ்டியூட்லையும் இருக்கிறதுல ரொம்ப யூனிக்காக ஒரு சில இன்ஸ்டியூட்டில், அதுவும் சேல்ஸ்ஃபோர்ஸ் மட்டும் சொல்லித்தர இன்ஸ்டியூட் தான் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய இடத்துல சேல்ஸ்ஃபோர்ஸ் சொல்லித்தராதனாலையும் இது பார்த்தீங்கன்னா சொல்லித்தர இடமும் ரொம்ப கம்மியாக இருந்துட்டாங்க. இது ஒரு அண்டர் ரேட்டட் ஜாப் ரோலாகவே இருந்துட்டு இருக்கு. சேல்ஸ்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா அட்மின் சைடும் இருக்குது, டெவலப்மெண்ட் சைடும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நான் கோடிங் சைடு வேணும்னா கொஞ்சம் மட்டும் தான் லைட்டாக கோடிங் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் சைடு போகலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஜாவா அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கரியர் ட்ரான்சிஷன் வேறு ஏதாச்சும் கொஞ்சம் மாறிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலுமே அந்த மாதிரி 2 இயர்ஸ் உங்களுக்கு ஜாவா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே கூட நீங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸுக்கு மூவ் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பேசிக்காக சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், ஒரு சிஆர்எம் டூல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த பிஸ்னஸை இன்னும் எப்படி அடுத்த லெவலில் டிஜிட்டலாக கொண்டு போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர்ஸோட ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுல ஒரு ஃபெமிலியரான சிஆர்எம் டூல்னா அது சேல்ஸ்ஃபோர்ஸ் தான். சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்க ஒரு டூல் ஆக்சுவலி இது. ஸோ நிறைய பேர் நிறைய கம்பெனிஸில் சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட் பர்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆப்ஸில் எல்லா இடத்துலையுமே சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு அண்டர் ரேட்டடாக இருக்குது. மேபி நீங்கள் சேல்ஸ்ஃபோர்ஸ் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நம்ம பாட்காஸ்ட் போட்டிருக்கோம், ஸ்பெசிஃபிக்காக சேல்ஸ்ஃபோர்ஸ் ரோட் மேப் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் பற்றி தெரிஞ்சு அந்த ரோலுக்குள்ளே போக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் சைடில் HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த நார்மலாக இருக்க ஜாவா அந்த மாதிரி சைடு தான் போயிட்டு இருக்காங்க. பட் நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக இருக்க இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்பர் சைடு பெருசாக யாருமே ட்ரை பண்ணுறது கிடையாது. ஏன்னா இப்போ இன்ஸ்டியூட் சைட்லையுமே பெருசாக அந்த மாதிரி ஒரு இது சொல்லாதனால எல்லாருமே வெப்சைட் சைடே ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது. இன்கேஸ் நான் நிறைய ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ்ட்டை பேசுகிறப்போ இன்னும் ஃபியூச்சரில், ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எடுத்தீங்கன்னா 3 மில்லியன்ஸ் ப்ளஸ் அப்ளிகேஷன் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய அப்ளிகேஷன் பில்ட் ஆகிட்டே தான் இருக்க போது. பிகாஸ் நம்மளோட ஃபோனோட யூசேஜ் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. டே பை டே நிறைய புதுசான அப்ளிகேஷன் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்லேயே ஆண்ட்ராய்டு அண்ட் iOS இருக்குது. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ அந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது ஆண்ட்ராய்டுக்காக இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்பர் சேம் லைக் ஜாவா, காட்லின் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டூல்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வெப் டெவலப்மெண்ட் சைட் போகிறதோட மேபி ஆண்ட்ராய்டு டெவலப்பர் சைட் போனீங்கன்னா இந்த வெப் டெவலப்பரை நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்பருக்கு ரொம்ப லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் பீப்புள் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சைட் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு யூனிக்காக இருக்குமே தான் நாம் இந்த இடத்துல பேச வந்திருக்கோம். ப்ளஸ் இல்லாமல் இன்னும் ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு டெவலப்பர் நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு டெவலப்பரை பற்றி தெரிஞ்சு அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் லேர்ன் பண்ண முடியுதான்னு பார்த்து ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி அது ஒரு ஃபியூச்சரில் ஒரு நல்ல டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ரோலாக இருக்கும். ஸோ அடுத்த ரோல் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டே தெரிய வந்துட்டு இருக்கு. இந்த ரோல்ஸ் பற்றி எப்படின்னு தெரிய மாதிரி கொஞ்சம் ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ தான் இதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கு. ப்ளஸ் ஜோஹோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லையும் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நிறைய பேர்த்த ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ரோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கம்பெனி ஐடி கம்பெனியில் அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் லைக் அப்ளிகேஷனோ வெப்சைட்டோ ஏதாச்சும் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா, இல்லை அந்த ப்ராடக்ட் கஸ்டமர்கிட்ட இருக்கப்போ அவங்களாம் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ஆப்லோ இல்லை வெப்சைட் மூலிமா சால்வ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சொல்யூஷன்ஸ் டெசிஷன்ஸ்லாம் எடுத்து ஸோ UI/UX டிசைனர் டீம் ப்ளஸ் டெவலப்மெண்ட் டீம் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராடக்டாக ஆன் டைமில் ரிலீஸ் ஆகிறதுக்கு எல்லா ரிசர்ச்சும் பண்ணி
சப்போர்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ரோலில் இருந்துட்டு இருக்கவங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோடிங் கொஞ்சம் லெஸ்ஸாக வேணும். ஸோ நான் போய் ரெகுலராக எனக்கு கோடிங் பிடிக்கும், பட் நான் ரெகுலராக போய் கோட் அடிச்சுட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு ஜஸ்ட்டாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் சைடில் ட்ரை பண்ணுங்கள். மேபி இதுக்கு ஒரு ஃபியூச்சர் நல்ல ஸ்கோப் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அப்கமிங் டேஸில் நிறைய வெப்சைட் நிறைய அப்ளிகேஷன் பில்ட் ஆகிட்டு இருக்கனால ஒவ்வொன்றுக்கும் இப்போ ரிசர்ச் பண்ணுற டீம் ப்ளஸ் அது கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளோ எஃபெக்ட் போட்டால் தான் இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில் ஒரு ப்ராடக்ட்டையோ இல்லை ஒரு வெப்சைட்டோ ஒரு அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து வர முடியும். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே ஸ்கோப் இருந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து கொண்டு போகிறதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி ரொம்ப டெக்கிக்காக இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா மேபி நீங்கள் இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ரோலுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், மேபி ஷூட் ஆகலாம் உங்களுக்கும். இது அடுத்தது ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா AWS டெவலப்பர். பிகாஸ் எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நிறைய கம்பெனிஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகி போயிட்டு இருக்காங்க. அதாவது நார்மல் டேட்டாபேஸ்லேருந்து க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக மைக்ரேட் ஆகி போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி க்ளவுட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஃபியூச்சர்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ இந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. லைக் கூகுள் பார்த்தீங்கன்னா GCP கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க, மைக்ரோசாஃப்ட் அஜூர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அமேசானும் பார்த்தீங்கன்னா AWS அமேசான் வெப் சர்வீசஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அமேசானோட அஃபிஷியல் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் இது. ஸோ இதில் நீங்கள் AWS அந்த விஷயத்தை ஒரு கம்பெனியோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த சொல்யூஷனை இந்த ஒரு வெப்சைட்டோட அப்ளிகேஷனோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு AWS டெவலப்பர் தேவைப்படுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் AWS டெவலப்பர் ஆகிட்டிங்கன்னா அந்த க்ளவுடோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் ஆவீங்க. ஸோ நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட் சைடுக்குள்ளே போகணும், இன்னும் ஃபியூச்சரை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன், நீங்கள் இந்த AWS டெவலப்பர் பாட்டை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா க்ளவுடும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்க போது அதில் டாப்பில் இருக்கிறது AWS. ஸோ கன்ஃபார்மாக இதுக்கு ஒரு ஃபியூச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப் இருந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுவே ஒரு நான் கோடிங் சைடில் கொஞ்சம் கம்மியாக நினச்சிக்கலாம், இதே AWS டெவலப்பர் தாண்டி AWS அட்மினிஸ்ட்ரேஷன் ரோல் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரோல் போனீங்கனாலுமே கூட மோஸ்ட்லி கோடிங் கம்மி, பட் நான் வந்து இது கோடிங் சைடில் கொண்டு போகணும்னால வந்து இந்த AWS டெவலப்பர் ரோல் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது ஃபைனலாக லாஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் ரோலாக பார்த்தீங்கன்னா UX/UI டிசைனர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடிங் சைடு வேணால் நான் கோடிங் சைடு வேணால், எனக்கு பார்த்தீங்கன்னா டிசைனிங் சைடில் இன்ட்ரெஸ்ட், டெக்னாலஜி தாண்டி டிசைனிங் சைடில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் கிராஃபிக் டிசைன் அந்த மாதிரி ரோல் எடுக்கிறத தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸாக டிசைன் பண்ணணும், சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த UX/UI டிசைனர் சைடு எடுக்கலாம். இந்த UX/UI டிசைனருக்கும் ஒரு நல்ல பேர் இருந்துட்டு இருக்கு. ப்ளஸ் UX/UI டிசைனர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எல்லா கம்பெனி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் எல்லா கம்பெனி பார்த்தீங்கன்னா UX/UI டிசைனர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஒரு வெப்சைட் ஒரு அப்ளிகேஷனோ எதை பில்ட் பண்ணாலும் UX/UI டிசைனர் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒர்க்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு டிசைனிங் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு கிரியேட்டிவ் பர்சனாக நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேபி UX/UI டிசைனர் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் இதோட லேர்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசைனிங்கோட ஸ்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களால் ஸ்கில் பண்ணிக்க முடியும். பட் டிசைனிங்கில் உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இதில் நீங்கள் மாஸ்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வேறு ஏதாச்சும் நான் கோடிங் ஜாப் ஏதாச்சும் நார்மலாக இருக்க மாதிரி ட்ரை பண்ணிடலாம். பட் உங்களுக்கு ரியலி டிசைனிங் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த UX/UI டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு நல்லாவே ஒரு ஃபியூச்சர் இருக்குது. எப்போவுமே ஒரே ஒரு யூனிக்யூவாக ஒரே லெவல் ஆஃப் டிமாண்டில் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா UX/UI டிசைனர் ரோல்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு ரொம்ப அதிக பேர் உள்ளே வந்துட மாட்டாங்க, ரொம்ப லீஸ்ட்டாகவும் இருந்துடாது, ஒரு மீடியமான ரேட்டில் எப்போவுமே ஜாப் ஓப்பனிங் இருந்துட்டு இருக்கும் இந்த UX/UI டிசைனர். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டிசைனிங் பர்சன்னா இந்த UX/UI டிசைனரோட ஃபைனலாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரொம்ப குயிக்காக இந்த 5 ரோல்ஸை பற்றி டீட்டெயிலாக டக்குன்னு பார்த்துட்டோம். நான் ஜஸ்ட் அதோட நேம் ப்ளஸ் அதே மாதிரி அதில் என்ன மாதிரி இருக்குங்கிறத மட்டும் தான் நான் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி உங்களுக்கு அது பர்சனலாக ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கோடிங் சைடுனால கொஞ்சம் கோடிங் ரோல்ஸும் சொல்லியிருக்கோம், நான் கோடிங் சைடும் சொல்லியிருக்கோம், எல்லாமே டிசைனிங் சைடும் சொல்லியிருக்கோம். அதில் உங்களுக்கு எது ரொம்ப ரிலேட் ஆகுதோ, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ மேபி நீங்கள் அதை எடுத்து படிங்க. பிகாஸ் நிறைய பேத்துக்கு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்ப எதில் பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஷன் இருக்கனால தான் சும்மா இன்ஸ்டியூட்டில் உள்ள யாரோ பண்ணுறதை நினச்சி டக்குன்னு எடுத்துடுறாங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரோல்ஸை பற்றி போடுற வீடியோஸ் மூலிமா உங்களுக்கு அந்தந்த மாதிரி ரோல்லாம் இருக்குன்னு அட்லீஸ்ட் உங்களோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்னாச்சும் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு இனிஷியல் ஸ்டேஜாக அது இருக்கட்டுமே தான் இந்த 5 ரோல்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேபி இந்த 5 ரோல்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக ஏதோ ஒரு ரோலை பற்றி வீடியோ போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பாட்காஸ்ட்டுக்கு யாராச்சும் இன்வைட் பண்ணி கொலாபரேட் பண்ணி ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட நீங்கள் அந்த ரோலை பற்றி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்டாக அந்த ரோலை பற்றின ஒரு வீடியோஸ் அப்படி இல்லைனா கொலாபரேஷனுக்கு ஆல்ரெடி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க பர்சன் நம்ம இன்வைட் பண்ணி நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி Salesforceக்கு நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது, கொலாபரேஷனும் பண்ணியாச்சு. ஸோ நானும் ஸ்பெசிஃபிக்காக Salesforce எப்படி போகிறதுன்னு பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கோடிங் சைட் போகிறீங்கன்னா Salesforce AWS டெவலப்பர் அந்த மாதிரி லைன் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கொஞ்சம் கோடிங் கம்மியான ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் லைன் அண்ட் தென் டிசைனிங் சைடுக்கு UX/UI டிசைன் சொல்லியிருக்கேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஏதாச்சும் ஒரு புது ரோலை பார்த்தீங்களா, இந்த ரோலுக்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அதை இந்த கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு ஹாப்பியாக பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்தனால நம்மளோட சப்ஸ்கிரைபர் இந்த ரோல் புதுசாக ட்ரை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் அதே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் வச்சு தான் நான் அப்கமிங் வீடியோஸில் எதை பற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி நான் அதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் லைக் பட்டன் தட்டி விட்டுங்க.
அது எனக்கு மோட்டிவாக நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.